நிகழ்ச்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமித் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து இன்றைய தமிழக அரசினுடைய நலத்திட்டங்களை பற்றிய ஒரு தகவலை தந்திருக்கிறார். தமிழகத்தில் இன்றைக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர் தளபதியினுடைய சிறப்பான ஆட்சி மக்களுடைய எண்ணங்களை அறிந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிவார்கள். அப்படிப்பட்ட தளபதியினுடைய சிறப்பான ஆட்சியில் சிறப்புகள் பல உண்டு என்றும் அதே நேரத்தில் சிறப்பான நலத்திட்டங்கள் வழங்கி வருகிறார்கள். அதில் ஒன்று, தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் உங்களோடு என்ற ஒரு சிறப்பு முகாம் ஒன்று குன்னூர் பகுதியிலே இருக்கின்ற நிகழ்ச்சியிலும் அதை போல உதகை YWC ஆனந்தகிரி திருமண மண்டபத்திலும் நடைபெற்றது. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 20வது வார்டு, 21வது வார்டு, 22வது வார்டுகளுக்கான உங்களுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கழக தேர்தல் பணி செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் அரசு தலைமை கொறடாவாக இருக்கின்ற மாண்புமிகு கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆய்வு செய்து மின்சாரத்துறையில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த முரளி என்பவருடைய மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன், உதகை நகர செயலாளர் மேன்மையான ஜார்ஜ் ரமேஷ், உதகை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் துரை, உதகை நகரமன்ற பெரும் தலைவி வாரீஸ்வரி, நகர துணை செயலாளர் ரீட்டா, பொருளாளர் அனில்குமார், மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் நாகராஜ், நகரமன்ற உறுப்பினர்கள் விஷ்ணு, கஜேந்திரன், கழக நிர்வாகிகள் ஜெயராம், ஆட்டோ பாபு, வெங்கடேஷ், பரமேஸ்வரி, மைதீன், ரியாஸ் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் என பெரும் திரளாக கலந்து கொண்டு ஸ்டாலின் உங்களுடன் என்ற இந்த சிறப்பு முகாமை சிறப்பித்தார்கள் என்று நமது நகர்வள பகுதியில் கடமை வீரர் மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்கள் நமது செய்தியாளர் ஆசா அமித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வருகை சென்று உங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்துள்ள அனைத்து கவலை தொழில்களுக்கும் அத்தனை செல்வதும் நன்றியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற நாள் முதல் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏழை மக்கள், சாதாரண மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் படித்து 70 வயது மேற்பட்டவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவருடைய ரேஷன் பொருட்களை
தளர்த்தி இருக்காரு, அது உங்களுக்கு தெரியும். அதனால எல்லாமே கொடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் கொள்வேன். நன்றி, வணக்கம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் பார்த்து மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் பார்த்த நண்பர்களும் நமது நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்களும் செய்திகள் எப்படி இருக்கிறது, ஆசா அமீத் இந்த செய்தியை சிறப்பாக எடுத்து வழங்கியிருக்கிறாரா, நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் தம்பி சிறப்பான முறையிலே இந்த செய்தியை தொகுத்து வழங்கியிருக்கிறாரா, இந்த செய்தியை சிறப்பான முறையில் வர்ணனையோடு நான் சொல்லி இருக்கிறேனா என்ற கருத்தை நமது என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே நீங்கள் பதிவிட்டால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவோம். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து வழங்குவோம் என்று தெரிவித்து, நமது செய்தியாளர்களோடு எடிட்டர் தம்பி பிரசாத்தோடும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்